பொதுவா நம்ம வந்து ஒரு சாமி பாக்குற இடத்துலயோ அல்லது வந்து ஒரு கோயிலுக்கோ போகும்போது அங்க ஒடுக்க சத்துல நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க. அப்போ வந்து நம்ம உடம்புல நம்மள அறியாமலே ஒரு பூஸ்ட்னஸ் ஒரு பூஸ்பம்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி வந்து இந்த படத்துலயும் வந்து ஒரு சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்ல ட்ரைலர் ஃபுல்லாமே அந்த மாதிரி கிளாசிக்கான பிஜிஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புதுசான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஐ மீன் கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கோயில்ல இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரயான் அப்படிங்கறது சாமி பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா ரயான் அந்த மதுரை வீரன் இந்த மாதிரி ஒரு சில இதுலதான் வந்து அந்த லிஸ்ட்ல தான் இந்த பேரும் வருது. ஆனா ரயான் அப்படிங்கிறதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி தான். ஃப்ரெஷ் இருக்கோ இல்லையோ ஃப்ரெஷ் இருக்கு படத்துல, நிறைய வெட்டுக்குத்து சீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டோட்டலா கேஜிஎஃப்க்கு அப்புறம் நிறைய ஸ்டோரி டிகோடிங் மூவி இருக்கு. மிருகங்களை வச்சு ரிவீல் பண்றது விக்ரம் படத்துல ஒரு மாதிரி சிங்கம் புலி ஓனாய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி ரிவீலிங் இருக்கு கண்டிப்பா.